கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கூட கூட்டணின்றதை வெளிப்படையாக சொல்லாமல் மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15,000 வாக்கை வைத்திருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22,000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த இந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியாயிருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பார். ஒரு வருடத்தில் சீமானையும் அவர் கட்சியும் என்ன பாடுபடுத்துனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ரைட்டுங்களா? 26 ஜெயிச்சிடறாங்க. அடுத்து என்ன பாடுபடுத்துவாங்க? திமுக என்ற கட்சி அழிய வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசம். இது இந்த கட்சியின் மேலே இருக்கக்கூடாது. இனிமேல் என்றைக்குமே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. இன்னைக்கு 10-12 ஆண்டுகளாக திரு சீமான் அவர்களோடு பயணித்தவர்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியேறுவதற்கு காரணம், இந்த கட்சியில் நாம் வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்து விட்டது ஒரு காரணம் தான். இருந்தால் இன்னும் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா போவாங்களா? இப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதே வலுவோடு அல்லது அதை விட வலுவாக இன்று நாம் தமிழர் உருவாக்கி இருக்குது. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னாலும் கூட்டணின்றது சீமானுக்கு பெனிஃபிஷியல். எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து தெரிவித்தார். நாங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிட மாட்டோம்னு. அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அவனை நாம் தமிழர், பாஜக, பாமக, டிவிகேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அந்த வாக்குகள்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரின்னு வச்சிங்களேன். அதிமுக வாக்கு வங்கி எப்படியா இருக்கும்? அதன் பிறகு இது குறித்து சீமான் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, சிதறவிட மாட்டோம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி அவர் சொன்னதில் மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொரு உள்தகவல் என்னென்னா, நாம் தமிழ் கட்சியில் இருந்த காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகினாங்க. அப்படி விலகும்பொழுது அவங்க எந்த கட்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமியிடம் சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மா வராங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்மளுக்கு எதிரி திமுக தான், இது வளர்கிற கட்சி நாம் தமிழர். அப்படி இருக்கும்பொழுது திமுகலேருந்து யார் வந்தாலும் கூட்டுவாங்க, இந்த சின்ன கட்சியெலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார், காளியம்மா அவர்கள் கொண்டு வாங்க நம்ம கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்கிட்டே சில பேர் சொன்னாங்க. ஏன்னா அவங்க நல்லா பேசுனாங்க, நல்லா பேச்சுத்திறன் கொண்டவங்க அவங்க. இப்போ அந்த விஷயத்தை மறுதளிச்சுக்கிறார். இல்லை வேணாம், நாம் தமிழ்லேருந்து யார் வந்தாலும் வேணாம், மற்ற கட்சியிலேருந்து வந்தாலும் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு. திமுகலேருந்து மட்டுமே கூட்டுவாங்கன்னு. நேற்றைய தினம் 2 நாளுக்கு முன்பாடி சீமான் அவர்கள் செங்கல்பட்டில் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமை நிலம் மீட்பு, இந்த 2 டாப்பிக்கில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. சில முக்கிய சிறிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்க. இதை பேசுகிறாரு. ஆல்மோஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் தான் அதிமுக நிறைய தொகுதிகளை தோல்வியுற்றுதுன்னு. அது லாஜிக்கும் கூட. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய ஒரு 2-3 தொகுதிகளில் நாம் தமிழ் 2ஆம் இடத்தை பிடிச்சது. ஆனால் உங்களுக்கு அதிமுக 3-4ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15,000 வாக்கை வைத்திருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22,000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த இந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியாயிருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பார். நாங்கள் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிப்போம், திமுகவை தோற்கடிக்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன அதிமுக கூட்டணி வைப்போம் அது மட்டும் தான் சொல்லலை, மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நீ ஆட்சியில் உட்காந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நடக்க போகிறத பாரு, உனக்கு தெரியாதே பாரு, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்த திரு சீமான், ஒருவேளை கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கோ, இது இப்படி புரிஞ்சுக்கலாமாங்க சார்? அதை அந்த முடிவை மாற்றி கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவை நோக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை தள்ளி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் எல்லா சைடில் இருந்தும் கடும் நெருக்கடிகள் வரும்போது ஒரு கலக்கம் ஏற்படும், மன உறுதி கொஞ்சம் கலையும். அண்ணன் திரு சீமான் அவர்கள் கூட சமீபத்தில் இந்த காவல்துறை சோதனைகள், அவர் வீட்டில் இருந்த அந்த காவலாளி கைது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நிதானம் தவறி பேசினார் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் மனதில் கையில் அதிகாரம் இல்லாதனால தானே இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், என்கிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா நீ அப்போ நடந்துப்பியா அப்படி என்ற எண்ணம் வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று.
இரண்டாவது, இப்போ எனக்கெல்லாம் நான் இவ்வளோ நாள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பேன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாற்றம் ஏற்படணும்ன்ட்டு. இப்போ 5 வருஷம் 26ல் அதிமுக வந்துருச்சுன்னா 5 வருஷம் கழித்து திமுக வரணும்னு இப்போ நான் இனி சொல்ல மாட்டேன். ஏனென்றால் திமுக என்ற கட்சி அழிய வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசம். இது இந்த கட்சி இனிமேல் இருக்கக்கூடாது. இனிமேல் என்றைக்குமே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த அளவுக்கான ஒரு வெறுப்புக்கு மன்னிக்கணும், திரு சீமான் அவர்களும் இந்த நெருக்கடிக்கு ஆளாகி விட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதாவது என்னென்னா, இவர்கள் உள்ளபடியே இவர்கள் தீய சக்தி. ஸோ இவர்களை இந்த முறை வீட்டுக்கு அனுப்பியாக வேண்டும். அப்போது அதை நாம் மட்டும் அதை செய்வது என்பது சாத்தியம் அல்ல. ஸோ அதை செய்வதற்கு என்ன சாத்தியமோ அதை ஆராயலாம் என்ற மனநிலைக்கு திரு சீமான் அவர்கள் வந்திருக்கலாம் என்று தான் அவருடைய இந்த உரையை நான் புரிந்து கொள்கிறேன். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்ட்டு 12 வருஷம் பயிற்சி எடுத்துட்டீங்க. 15 ஏக்கம் ஆரம்பிச்சு 15 கடைசி வரைக்கும் பயிற்சியா? சார் இப்போ ரீசெண்டாக கூட சார் ஒரு இன்டர்வியூவில் திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் இதை மாதிரி தனியாக நிற்கிறது பற்றி கேள்வி கேட்கும்போது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் கேட்கும்போது சொல்கிறாரு, நாங்கள் எல்லாருமே நின்று தோத்து செத்து போகிறோம், மண்ணுக்கு உரமாகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது அது சொல்லி பேசி கிட்டத்தட்ட 2 மாதத்தில் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னா ஒன்று மாலவி. இன்னொன்று, இந்த 1 வருடம்னு வச்சுக்கலாம். இந்த 1 வருடத்தில் அவர் கட்சியை உடைக்கிறதுக்கு திமுக என்னென்ன வேலைகளை செய்தார்கள். இன்றைக்கி 10-12 ஆண்டுகளாக திரு சீமான் அவர்களோடு பயணித்தவர்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியேறுவதற்கு காரணம், இந்த கட்சியில் நாம் வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது ஒரு காரணம் தானே. இருந்தால் இன்னும் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா போவாங்களா? போக மாட்டாங்க. ஸோ நமக்கு உடனடியாக அதிகாரம் கிடைக்காது என்பதனாலும் போகலாம். இன்னொன்று, இந்த 1 வருஷத்தில் சாதாரண ஒரு கிளை உறுப்பினர் கட்சியிலிருந்து வெளியேறினால் கூட அதை தலைப்புச் செய்தியாக போட்டு இந்த மாவட்டத்தில் கூண்டோடு வெளியேற்றோம், அந்த மாவட்டத்தில் கூண்டோடு வெளியேற்றோம் என்று சொல்லி அவரோட மூளையை குடஞ்சி அவரை டிமாரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். சரி, அப்போ எனக்கு இன்றைக்கி 8% வாக்கு இருக்குது. இன்னொன்று ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் மண் நிலம் என்கிட்ட சிக்குச்சுன்னா ஆடு மேய்க்கிறவங்களாம் அரசு ஊழியர்னா அவர் சொல்கிறதுலாம் உடனடியாக சாத்தியமில்லைன்றது சீமானவர்களுக்கும் நல்லாவே தெரியும். திமுக 30 வச்சுருக்கு, அதிமுக 30 வச்சுருக்கு, இவர் 8 வச்சுருக்காரு அல்லது 10 வச்சுருக்காரு. இந்த 8ஓ 10ஓ இந்த 2 30ல் ஏதாவது ஒரு 30ஓட சேர்ந்தால் தான் இது கன்வெர்ட் ஆகுன்றது சீமானவர்களுக்கு நன்றாக அந்த 8க்கு மதிப்பு அழகாக சொன்னார் இல்லையோ, அப்போ தான் மதிப்பு. அது அவருக்கு இவ்வளோ நாள் பரவாயில்ல, இந்த 8 நான் படிப்படியாக 15 ஆக்கிக்கிறேன், 20 ஆக்கிக்கிறேன்னா 20 தொடுறதுக்கு இன்னும் உங்களுக்கு 40 வருஷம் ஆகும். அதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லும்போது யார் கூடயாவது கூட்டணி வச்சா தாங்க எடுபட மாட்டோம், தங்களோட கட்சி நீடிக்காதுன்னு நினைச்சது ஒரு அடையாளம் போய்விடும். நான் மாற்றுன்னு சொன்னதுனால தான் எனக்கு இந்த ஆதரவு கிடைச்சிச்சு. மாற்றுன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன்னா என்னோட அடையாளம் போயிடும் என்று திரு சீமான் அவர்கள் நினைத்து வந்தது லாஜிக்கு, சரியானது தான். ஆனால் எத்தனை நாள்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, இப்போ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இது அவர் கிட்டத்தட்ட திரு லியோ அவர்கள் சொன்னது போல் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கூட கூட்டணின்றதை வெளிப்படையாக சொல்லாமல் மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் இவ்வளோ இதாக வருவீங்கன்னு நினச்சிங்கள, 35 தொகுதியில் நாங்கள் பெற்ற வாக்கின் காரணமாக அதிமுக தோற்றது. 500 வாக்கு தான் ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் வேறுபாடு. எங்கால் 8000 வாங்கியிருக்கான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தோன்னா அந்த 500ஐயும் சேர்த்து நாங்கள் வாங்கியிருப்போம். அப்போ நாங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிப்போம் என்று அவர் சொல்கிறார். அப்போது இது இப்போ ஆட்சியில் இருப்பவர்களை வெற்றி பெற விடாமல் செய்ய வேண்டும் என்றால் இந்த தரப்புக்கு போயிட்டாருன்னா அது நிச்சயமாக திமுகவை வீழ்த்தும் என்பதை திரு சீமான் அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் என்ன ஆனாலும் சரி, நான் அதுக்கப்புறம் இந்த தனித்த அரசியல்ன்றதை நான் மீண்டும் 26 தேர்தலுக்கு பிறகு கூட எடுத்துக்கிறேன். இந்த வாட்டி திமுக வரக்கூடாது. அண்டு நீங்கள் 2 பேருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அரசியலில் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கும். நீங்கள் என்கிட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்த மாதிரின்னு கேட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சீமான் இதை ஒரு நாளும் செய்ய மாட்டார். நீங்களே சொன்னீங்களே, திரு மணி அவர்களோட பேசி கொண்டிருந்த போது நான் செத்து மண்ணாயிட்டு போகிறேன், உரமாயிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ திரு மணி அவர்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. அது வேஸ்ட்டாக போகுதுன்றது வருத்தம் இருக்கும். அவர் மணி ஒரு மூத்த பத்திரிகையாளர். திமுகவுக்கான எதிர் சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திமுக இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். இவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள லீடரு,
இப்படி வந்து நான் செத்து மண்ணா போனாலும் போவேன், இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லும்போது மணியோட டிசப்பாயின்மெண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அதுக்கப்புறம் திரு சீமான் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னன்னா, 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் உருவாக்கல, தன்னை தவிர வேற யாரும் வளர்றத அவர் விரும்பல, இதெல்லாம் வந்து அவர் கூட்டணி வைக்காம இருக்கும்போது உண்மையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது இல்ல? எண்ணம் தோணுது. இன்னொன்று, நாம் தமிழர் பேட்லி நீட்ஸ் அ விக்டரி நவ். அதான் உண்மை. நீங்கள் தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரி இப்போ இன்னும் 40 வருஷத்துக்குலாம் பயிற்சி எடுத்துக்கலாம் இருக்க முடியாது, புரியுதுங்களா? கட்சி நடத்தணும். வெளியில் டயஸ்போராலேருந்து வர ஃபண்டு நின்றுச்சுன்னா கட்சி நடத்துறதுக்கே வழி இல்லாமல் போயிடும். இதான் யதார்த்தம், புரியுதுங்களா? ஸோ தி பேட்லி நீட் அ விக்டரி. அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வேண்டிய நிலைக்கு நாம் தமிழர் என்று வந்து விட்டது. இன்னொன்று, 26 தேர்தலில் ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு 6 மாதத்தில் 1 வருடத்தில் சீமானையும் அவர் கட்சி என்ன பாடுபடுத்துனாங்கன்றதை நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா? 26 ஜெயிச்சிடறாங்க. அடுத்து என்ன பாடுபடுத்துவாங்க? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை வச்சு திருப்பி இவங்களை ஜெயிக்க விட்டுட்டு சீமான் இதே மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருக்குமா? இந்த தாட்டு சீமானுக்கு வருமா வராதா? இல்லை, அதுக்கான பெருமை வந்து அவர் நாளைக்கே அதிமுக கூட்டணிக்கு போனால் அதோட பெருமை வந்து சன் டிவிக்கும் காவல்துறையினருக்கும் தான். நிச்சயமாப்பா, நிச்சயமா, சந்தேகமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசி இருக்கோம். இப்போ வந்து திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆங்கிள் பேசணும்னா, மீடியாவுக்கு தீனி போட்டுட்டு இருக்காரு, பெரியாரை பற்றி அவசியம் இல்லாமல் பெரியாரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிறார் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், ஓகேவா? இப்போ யோசிச்சு பார்த்தா, திரு சீமான் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி யோசிச்சு பார்த்தா, தனியாக நின்று திமுகவுக்கு உதவி இருக்காரு. அப்படி இருக்கும்போது திரு சீமானை எந்த அளவுக்கு போற்றி பாதுகாத்திருக்க வேண்டும், ஸோ நீங்கள் கண்ணின் மணி போல பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து சொல்லுவீங்க, திமுக வந்து தொடர்ந்து வந்து இந்த அதிகாரிகள் முட்டுச்சந்து கொட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரு வருண் அவர்கள் வந்து சீமான நான் முடிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சூழ்நிலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். போனை வச்சு சீமானோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ திரு சீமானோட த்ரெஷ்ஹோல்டை டச் பண்ணிட்டாங்களோ இந்த அதிகாரிகள்? த்ரெஷ்ஹோல்டை டச் பண்ணிட்டாங்கன்றதை விட நான் அந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கு கிரெடிட் கொடுக்க விரும்பலை. இல்லை சார், அதாவது உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் பாரு, என்னை இப்படி வெறுப்பேற்றிட்டல, என் குடும்பத்தை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறல, என் அம்மாவை இந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எடுத்த முடிவால் இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தி இருக்காங்க. பாசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திரு சீமான் அவர்கள் மனதில் திரு வருண் அவர்களை வேலை விட்டு அனுப்பணுன்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். நீ என்ன டார்ச்சர் பண்ணது இல்லாமல் பின்னாடி வர பசங்களை கூட்டு போய் உமன் கான்ஸ்டபிளை வச்சு அடிக்க வச்சு அவங்கக்கிட்ட உன் வீரத்தை காமிச்சிருக்க, உன்னை சஸ்பெண்ட் பண்ணி உன் மேலே என்கொயரி நடத்தணுன்ற விருப்பம் திரு சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவர் மனிதன் தான், இருக்கும். அதை எப்படி சாத்தியப்படுத்துவது? திருப்பி இதே மாதிரி பயிற்சின்னு தனியாக நின்று ஒவ்வொரு தேர்தலையாக கட்டிகிட்டு இருக்கிறது மூலமாக எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? உங்கள் கையில் அதிகாரம் இல்லாதனால தானே ஒரு அதிகாரி திரள் நிதி திருடன்னு திமிரா பேசுகிறான், இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்ளும், அதிமுக கூட கூட்டணி வச்சு அதிமுக ஆட்சி அமைத்து விடுகிறது. அமைத்தவுடன் திரு முதலமைச்சரை பார்க்க போகும்போது, அண்ணே எனக்கு வேறு ஒன்றும் பெருசாக கோரிக்கை இல்லை, இந்த திருச்சியில் ஒருத்தர் பார்த்துக்குங்கண்ணே என்று சொன்னால் முதல்வர் செய்ய வர மாட்டாரா? தம்பி இவ்வளோ உதவி இருக்க முச்சந்தியில் கட்ட சொல்கிறேன் தம்பி, நீ பேசாமல் இதை நீ போ தம்பி, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதுதானே அதிகாரத்தை அடைய வழி. அதை திரு சீமான் நினைத்தால் செய்ய முடியும் தானே. அதை விட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு ஒரு ஒண்டியால் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணி தோல்வி உறுதின்றது சீமானவர்களுக்கும் தெரியும். அண்ட் இப்போ இந்த அவங்க கட்சியிலேருந்து வெளியேறிக்கிறவர்கள் சொல்வது போல் இருக்கிற சொத்துக்கத்தெல்லாம் போட்டு இந்த எலெக்ஷனில் மொத்தமாக செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பா கட்சின்னு கூப்பிடாதீங்க பாட்டு ஓடிடுறாங்க. இது இன்னும் எத்தனை தேர்தலுக்கு இதை பண்ணுவீங்க? 8ன்றது அதிகபட்சம் 10 ஆகலாம், 12 ஆகலாமாப்பா, மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டம். திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கி எரோஷன் இருக்கும். ஸோ இன்னொன்று, இது நம்ம இந்த ஆங்கிள் இது பேசாமல் விட்டுட்டோம். திரு விஜய் அவர்களோட வருகையும் சீமானை இப்படி யோசிக்க வைத்திருக்கலாம் அல்லவா? ஒரு வேளை நம்ம தனியாக நின்று அது நாளாயிடுச்சு தெரில, ஒரு வேளை 8லேருந்து 5 அதான் சொல்கிறேன், 4 ஆயிடுச்சுன்றேன். 4 ஆயிடுச்சு, 8லேருந்து 4 ஆயிடுது. என்ன ஃபியூச்சர்? கூட்டணிக்கு நான் தயார் என்பதை இண்டிகேட் செய்ததன் மூலமாக திரு விஜய் அவர்களுக்கும் சீமான ஒரு செக் வச்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். சித்தப்பா அவர் வருவார்னு ரொம்ப போய் கெஞ்சிட்டு இருக்காரு சித்தப்பா, தம்பி ஒருத்தன் இருக்கேங்க, இது ஒரு இண்டிகேஷன் புரிஞ்சுக்கலாம்ல. இன்னொன்று, இப்போ அதிமுக வந்து ஒரு பலவீனமாக இருக்குது, உடஞ்சி போயிடுச்சுன்றதுனால தான் துணை முதல்வர் 81
82 இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 40-45 தொகுதியில் போட்டிக்கிறதுக்கா நாங்கள் வந்திருக்கோம். அது இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் பேசுகிறீங்க. ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஆள் இருக்குது பாஸ்ன்னு பிஜேபியை ஏற்கனவே கை காமிச்சிட்டார். பிஜேபிக்கும் நாங்கள் தயார், திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உறுதியாக 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணிக்கு தயார் எனும்போது பிஜேபி இல்லாமல் கூட ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்து விட்டார் அல்லவா. இன்னைக்கு ஒரு அவர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஜிக்கு எல்லாம் ஓகே, எனக்கே மனசில் இருந்த வருத்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுல ஓகே, என்னப்பா என்ன தனியாக போய் போட்டிட்டு தோக்க சொல்கிறியா, பிஜேபி இருந்தாலாவது நான் ஒரு 50-60 தொகுதியில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு லாஜிக். ஆனால் எனக்கு மனசுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கும் விருப்பம் இல்லை. ஒரு மதவாத கட்சியை கூட்டு வந்துட்டு ஒரு 5 எம்எல்ஏ தூக்கி உட்கார வச்சு அவங்க சாமிக்காக நாளைக்கு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. நாம்ளே இந்த மதக்கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். அவருக்கும் மனது வந்து இதை குறித்து உவப்பவில்லை, எனக்கு சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் இன்னொரு ஆப்ஷனை கொடுக்கும்போது, தம்பி சினிமாக்கார தம்பி எவ்வளோ கேட்டீங்க அப்படின்னு இன்னும் பேசலாம் அல்லவா. பிஜேபி தாண்டி வந்து நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் அதிகம். ஆமாம், அதிகம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து பிஜேபியா நாம் தமிழரா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் பெட்டர் ஆப்ஷன். அண்டு திரு லியோ அவர்கள் குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்கள் வந்ததன் காரணமாக சீமானோட வாக்கு வங்கியில் அரிப்பு ஏற்படலாம். அது தெரியக்கூடாது. ஸோ இப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதே வலுவோடு அல்லது அதை விட வலுவாக இன்று நாம் தமிழர் உருவாகி இருக்குது. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னாலும் கூட்டணின்றது சீமானுக்கு பெனிஃபிஷியல். மாறாக மீண்டும் பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னு 234 தொகுதியிலையும் புது கேண்டிடேட்டை போட்டு யார் இருப்பாங்க படிச்சுட்டு இருக்கிறது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நீ வா 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 ஃபோட்டோ எடு என்று அவர்களை நிற்க வைத்து 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு ஒரு 200 தொகுதிகள் டெபாசிட் இழந்து மீண்டும் இந்த தம்பி இந்த பயிற்சி பத்தாது, 2029 திருப்பி எல்லாரும் சேர்ந்து 39 தொகுதியில் பயிற்சி எடுக்கிறோன்னா ஒரு ஸ்டேஜில் கரைஞ்சிரும். நான் திரு சீமான் அவர்கள் இப்படிலாம் நீங்களாம் நையாண்டி பண்ற அளவுக்கு வச்சு கூடாது. அடுத்த டைம் பாருங்க, சரியான முடிவு எடுக்கணும்னு நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன். அவர் மீது பெருமதிப்பு வைத்திருக்கிறேன். நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நீங்கள் பேசுகிற டயலாக் நல்லா இருக்குது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. நீங்கள் மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் மண்ணுக்கு உரமாகிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சாவறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க. நான் கேட்குறேன், சாவறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க? உன் பின்னாடி உன்னை நம்பி வர்றவன் அண்ணன் வந்து செத்து மண்ணுக்கு உரமாக போகிறான்னு உரமாகிறதுக்காக உன் பின்னாடி நான் லைஃப்பை தொலைச்சிட்டு வந்து உன் பின்னாடி வச்சுருக்கேன். எது கட்சி எடுத்துருக்கேன் சொல்லுங்கள்? ஜெயிக்கிறதுக்கு, அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. திரள் நிதி திருடுறேன்னு ஒரு அதிகாரி இன்னைக்கு பேசுகிறான்னா அந்த அதிகாரியை வேலையை விட்டு அனுப்பி முடிந்தால் சிறைக்கு அனுப்பணும். அதை செய்கிறதுக்கு நீங்கள் வெறுமனே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் போதாது. நான் நகைச்சுவையாக யதார்த்தத்தை தான் பேசுகிறேன். என்ன சீமான் வந்து கிட்டத்தட்ட 25% வாக்கு வச்சுருக்காரு. நான் அவரை குறைச்சி இழிவாக வந்து இல்லை 5% தான் நான் போய் சொல்கிறேன்னா 15 வருஷமாக நாமளும் தானே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர்றாங்க, நான் இந்த நாம் தமிழர் கட்சியை பொறியியல் கல்லூரியோடு ஒப்பிடுவேன். வேகமாக வருவாங்க, வந்து ஜாயின் பண்ணி ஃபைனல் இயர் போகும்போது ஐயையோ இங்கே வெறும் பயிற்சி தான்ட்டு போயிடுவாங்க. என்னடா அவங்க போயிட்டாங்களேன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அவங்க கேட்பாங்க, நீங்கள் எங்கே பாஸ் அவுட்? நாம் தமிழ் தான் பாஸ் அவுட். அது உண்மை தானே. ஸோ இது இந்த 8ன்றது தேங்கிடும். 8 9 ஆகும். 9க்கு மேலே வளர்ச்சி கிடையாது. ஏன்னா ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆகி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சோடனே அடுத்த பேட்ச் வரும். இப்படியே சுற்றின்னு இருக்கும். அது அங்கேயே நிற்பீங்க. ஒரு ஸ்டேஜில் சீமான் களைப்பாயிடுவார். நான் சொல்கிறேன், இந்த எனர்ஜி இருக்காது. இல்லை வயதும் ஆகுது அவருக்கு. வயதாகுது, ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இது. இன்னொன்று, நீங்கள் கையில் அதிகாரம் இல்லாதனால தானே உங்கள் எதிரி வந்து இப்படி ஒரு பொய் புகாரை வச்சுக்கிட்டு உங்களை ஊராக அலைய வைக்கிறான். என்ன ஆணவம் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் நோட்டீஸ் ஒட்டி ஒன்றும் இல்லாத பிரச்சனை. இதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். திரு சீமான் அவர்களுடைய மனைவியை எந்த அளவுக்கு மோசமாக நடத்துனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது எதுக்கு அவங்க அப்படி நடத்தப்படுறாங்க? கயல்விழி அப்படின்றதுனால அவங்க நடத்தப்படல, திருமதி சீமான் அப்படின்றதுனால தான் அவங்க நடத்தப்படுறாங்க. நிச்சயமாக கையில் அதிகாரம் இருந்துச்சுன்னா ஒரு போவாங்களா ஃபஸ்ட்டு வீட்டுக்கிட்ட எம்எல்ஏ ஒய்ஃப் ஒரு ஃபோன் கால் இல்லையா? இது எல்லாவற்றையும் திரு சீமான் அவர்கள் யோசித்திருப்பார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா நம்ம அந்த நேற்றைக்கு முந்தின அந்த கூட்டத்தில், எந்த ஊருக்கு அந்த கூட்டம்? செங்கல்பட்டு. அந்த கூட்டத்தில் அவர் பேசியது கிட்டத்தட்ட லியோ சொன்னது மாதிரி அதிமுக கூட்டணின்றதை தவிர்த்து மீதி எல்லாமே சொல்லிட்டார். இவ்வளோ தானே வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, நான் 8000 வாங்கியிருக்கேன்ல, எப்படி நீ ஆட்சிக்கு வருவேன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னார்னா இதான் மீனிங். ஸோ நமக்கு தெரியாமல் தொடர்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? எடப்பாடி பழனிசாமி பற்றி புரிஞ்சுங்க. எல்லா சேனலையும் ஓப்பன் பண்ணி வைப்பார். மனசார அவருக்கு பிஜேபி பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். ஒரு சினிமா தம்பி ரொம்ப அதிகமாக வேலை சொல்லுது, செட் ஆகாது என்று சொல்லிவிட்டு நான் அதர் ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன தப்பு?
ஸோ சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாத தம்பி, பார்க்கலாம், இவங்க பிடிவாதத்தை விட்டுட்டு வரணும், கௌரவமான சீட்டு கொடுப்போம், கௌரவமாக உங்களை நடத்துவோம் என்று இறங்கி வந்திருக்கலாம் அல்லவா? ஒரு அரசியல் கட்சி அதிமுக இன்றைக்கி ஜெயிக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்யணும். இல்லை, அது வந்து அதிமுகவுக்கு மட்டுமே இல்லை, நாம் தமிழருக்கும் இருக்குது, விஜய்க்குமே இருக்குது. விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தலில் விஜயகாந்த் மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களை கண்டிப்பாக பார்த்துருப்பார் விஜய் அவர்கள். அப்படி பார்க்கும்போது நம்ம முதல்ல அரசியலுக்கு வந்தால் நாம் மட்டும் வெற்றி பெறுவோம், மற்றவர்கள் எல்லாமே வந்து பயிற்சி தான். ஸோ அதனால் வந்து எது பெட்டர் ஆப்ஷன், தனியாக நிற்கிறது பெட்டர் ஆப்ஷனா இல்லை அதிமுக கூட நிற்கிறது பெட்டர் ஆப்ஷனாக வந்து விஜய் அவர்கள் யோசிப்பார்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஒன்றாவது கன்சல்டேட் ஆகுது, அது முக்கியமாக பார்க்கணும். உங்களுக்கு வந்து இங்கே அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 2019 வந்து அப்படியே இருக்குது, 17 19 தேர்தல் 19 தேர்தல் அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அந்த கூட்டணி மேலே ஒரு சலிப்பு வரும், கண்டிப்பாக இயல்பாக வரும். அப்படி வரும்போது எப்பயுமே கூட்டணிக்கு சீமான் வராரு, விஜய் வராரு, பாமக எதிர்காலத்தில் வந்தாலும் வரலாம். அப்படி வரும்போது லைக் மக்களிடையே ஒரு எழுச்சி வரும். அப்போ வந்து இவங்களாம் சேர்ந்து வந்து திமுக தோற்கடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிற ஒரு புது ஒளி பாய்ச்சற மாதிரி இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் இது நடந்தா. இப்போ சார் பிஜேபியை வந்து காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து நின்று ஒரு டைமில் தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, அதை இப்போ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க தானே. ஸோ அந்த மாதிரியான டைம் ஆகும் சார் இப்போ திமுகவை தோற்கடிப்பதற்கான டைம். கிட்டத்தட்ட 1996 நோக்கிய பயணத்தில் தமிழகம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த 91 to 96 ஜெயலலிதாவோட ஆட்சின்றது மிக மிக மோசமான ஒரு ஆட்சி. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அதிமுகவுக்கு எதிராக நின்றன. அதே போல் 96 அதிமுகவை தொடச்சி போட்டுட்டாங்க. 96 தான் ஒரு வைகோ அவர்கள் தனியாக நின்னார்ல. கரெக்ட். 93 கட்சி தொடங்கினார். 96 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தனித்து போட்டியிட்டன. அப்போது தான் தோல்விக்கு பிறகு திரு வைகோ, அது ஒரு தவறான முடிவு. அதிமுக கூட்டணி வச்சிருக்கணும், அதிமுக கூட்டணி வச்சிருக்கணும் அன்றைக்கி. ஆனால் ஏன்னா அந்த ஜெயலலிதா மீது இருந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணம் கிட்டது பெரிய அல்ல ஜெயலலிதாவுக்கு எதிராக அன்றைக்கி வச்சுருந்தா ப்ராபப்ளி அதுதான் சரியான கூட்டணி. அன்றைக்கி வச்சு எதிர்ப்பு கன்சல்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ராபப்ளி அது வச்சுட்டு தான் தோற்ற பிறகு காட்டாற்றில் சாக்கடையோடு சேர்த்து சில சந்தன மரங்களும் அடித்து செல்லப்பட்டு விட்டன அப்படின்னு திரு வைகோ அவர்கள் அறிக்கை கொடுத்தார். அந்த போன்ற சூழ்நிலை இன்றைக்கி உருவாகுது. காங்கிரஸ் வந்து நரசிம்மராவின் அழுத்தத்தின் காரணமாக மக்களின் எதிர்ப்புகளில் மக்கள் உணர்வுகளையெல்லாம் மீறி காங்கிரஸ் வந்து அதிமுகவோடு தான் கூட்டணின்னு சொன்னபோது கட்சியை ஒற்றார் மூப்பினார். கட்சி தேவலை போன்ட்டு அப்போது உருவானது தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை நோக்கி இது போகணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு திரு லியோ அவர்கள் சொல்வது போல் இதெல்லாம் சாத்தியமே இல்லைலாம் நினைக்க முடியாது. ஓகேவா, பிஜேபி மட்டும் தூக்கி தனியாக வச்சுட்டு விஜய், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவர்கள் அத்தனையும் சேர்த்தாங்கன்னா 230 கையும் பண்ணலாம். புரியுதுங்களா? இது ஒன்றும் திமுக வீழ்த்த முடியாத கூட்டணியில் லியோ சொன்னது போல் 2019 இருக்குது, அந்த ஃபேட்டிக் இருக்குது. அண்ட் இவர்களோட 4 வருட கால ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்சி இஸ் ஹியூஜ், வெரி ஹியூஜ். எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த எதிர்ப்பு அலையை சரி செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. ஸோ தமிழ்ச்செல்வி சொல்லியிருக்காங்களே எதிர்க்கட்சி கூட கிடையாது ஒன்று போ, அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், 2011 சாத்தியப்படுத்தலையா? 2011 கூட்டணி வைத்திருந்த தேமுதிக தானே அன்று எதிர்கட்சி அந்தஸ்து இழந்து 3வது இடத்துல உட்காந்துருந்தாங்க. ஏன் அது சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி அதுக்கான இண்டிகேஷன் தெரியுது. திரு சீமான் அவர்களோட பேச்சை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான இண்டிகேஷன் தெரிகிறது. அப்படி ஒரு வேளை அந்த ஒரு எதிர்ப்பாலை இன்னும் வலுவாகி அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 96 தேர்தலில் வைகோ நிலைமைக்கு தமிழக வெற்றி கழகம் செல்லும். கண்டிப்பாக சொல்லும். இந்த பேண்ட் வேங்கனில் இணைந்து கொள்ளணும். அப்போது அப்படி ஒரு கோப அலை ஏற்பட்டால் மக்கள் எந்த கூட்டணியால் இவங்களை வீழ்த்த முடியும்னு தான் பார்ப்பாங்க. புதுசாக ஒருத்தர் வந்துக்கிறாரு, அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு யோசிக்கும் மக்கள் இந்த புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து அதனால திருப்பி இவங்க வந்துடக்கூடாது. ஓட்டு வீணாகும். என்னோட ஒரு ஓட்டு வீணாகும். இவருக்கு நல்ல தம்பி தான், புது கட்சி நல்லா தான் ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்த வாட்டி வேணா உனக்கு முதல்ல இவங்கள வீட்டுக்கு அனுப்பணும், இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரேன் தம்பி, நீ வேணா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட உங்களுக்கு போடுறான், இப்போ வேணாம், இப்போ வந்துடாதீங்க என்று அதற்கான ஒருவேளை அப்படி நிலைமை ஆச்சுன்னா திரு சீமான் அவர்கள் எப்படி நடத்தப்பட்டாரோ அப்படிதான் திரு விஜய் அவர்கள் நடத்தப்படுவார். அதை விட மோசமாக பண்ணுவாங்கம்மா. சீமான அதாவது 10-12 வருஷம் கழித்து இந்த கடிக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்தே கடித்து புராண்டி வைக்கிறாங்க. அவங்க கடிக்கிறது இல்லாமல் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து போய் கட்டி சும்மா தானே உட்காந்துருக்க.
என்று புராண்ட வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார். ஒரு நாளடைவில் அவர் புரிந்து கொள்வார். இனி பீகாரிலிருந்து வந்து தனது மூளையை கழுபவர்கள் சொல்வதை கேட்டு விஜய் நடந்து கொள்ள மாட்டார் என்று நாம் நம்புவோம். இப்போது சத்தமே காணோம் பார்த்தீங்களா இப்போ அனலிஸ்ட்டு. திமுக வந்து இதை அப்படி பார்க்கறதுனால தான் ஊடகங்கள்லாம் அமைதியாக இருக்கா, இல்லை ஊடகங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணலையாங்க சார் நேற்று சீமான் அவர்களுடைய பேச்சை? சீமான் நோட்டீஸ் பண்ணாரோ இல்லையோ, திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுக தலைவர்களும் அதை உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஷிஃப்ட்டு சீமானோட ஸ்டாண்டிலேருந்து. இதான் சொல்கிறீங்களா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட செத்து மண்ணாகி போகிறேன், கூட்டணிலாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிற ஆள் இன்றைக்கி பார்த்துடலாம், நீ எப்படி உட்காரன்னு பார்த்துடலான்னு ஓட்டு டிஃப்ரென்ஸை சொல்லி பேசுகிறாரு. இது நீங்கள் சொல்கிறது போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் நீங்களா இல்லையோன்றது தெரியல, தமிழகத்தோட அரசியல் நகர்வுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இல்லை விகடன் ஸ்டேஜ் வந்து ஒன்று 200 ஸ்டேஜ். இது சீமானோட அந்த நிலைப்பாடு. ஆமாம். இரண்டாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக தான் இதை பார்க்கணும். நான் தொடர்ந்து என்னுடைய அதீத நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருவது, 8 கோடி அறிவுசார் மக்களை கொண்ட ஒரு மாநிலம் அத்தனை எளிதாக இந்த குடும்பத்திடம் வீழ்ந்து விடாதுன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் கூட நினச்சிருப்பீங்க என்ன இவ்வளோ நம்பிக்கை 26 கவர்மெண்ட் வராதுன்னு பேசியிருக்காங்க. எனக்கு எப்போதும் இந்த நம்பிக்கை உண்டு. ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, நீ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா விழுந்துடும் இந்த மாநிலம்? எனக்கு இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்களோட கட் அவுட் இருக்கும். எனக்கு அப்போ தோணும், இந்த மனுஷன் எப்போ பாரு திமுக வந்து வரக்கூடாது, திமுக வர விடாமல் நான் பண்ணிடுவேன் இப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டா இருக்காரு. ஆனால் எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய முகங்கள் தான் கட் அவுட்டாக இருக்குது. இவருக்கு என்ன இப்படி ஒரு தைரியம் அப்படின்ற மாதிரி. திமுக இதை எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுங்க. திமுகவுக்கு இப்போதும் கூட ஒரு நம்பிக்கை. அதான் நம்ம பலமுறை நமது சேனலில் பேசியிருக்கோம், முதல்வருக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லைன்னு. ஒரு அரசியல் தலைவர் அவர்தான் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை கேஜ் பண்ணணும், புரியுதுங்களா? அவர் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை கேஜ் பண்ணி இப்போ நம்ம இவ்வளோ த்ரெட் பேர் இவ்வளோ சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறோம், இதை ஸ்டாலின் செய்யணும். கட்சி தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இப்படி அண்ணே இல்லைண்ணே எங்கள் ஏரியாவில் இப்படி இருக்குண்ணே அப்படின்னு ஒரு 4 மாவட்ட செயலாளர் சொல்லுவாங்க, அண்ணே இங்கே இப்படி இருக்குண்ணே, இங்கே அவங்களுக்கு ஓட்டு இருக்குண்ணே, இங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் அனலைஸ் பண்ண உடனே ரியாலிட்டியை தெரிஞ்சுட்டு, தம்பி அட்லீஸ்ட்டு சீமானை தூக்கி நம்ம பக்கிட்டு போடு, இல்லை ஒச்சு விடு, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். இவர் வந்து நம்ம கூட இருக்கிற திருமாவளவனையும் முத்தரசனையும் சண்முகத்தையும் ஜவாஹிருல்லாவையும் திருப்தியாக வச்சுக்கிட்டோன்னா இது யாராலும் வீழ்த்த முடியாத கூட்டணி என்று உறுதியாக அவர் நம்புகிறார். அது இந்த நெருப்பு கோழி மண்ணுக்குள் தலையை புதைத்தது போன்ற ஒரு நிலைப்பாடு அது. இந்த அதிகாரிகளும் நம்ம பலமுறை பேசியிருக்கோம், இவருக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்கிறாங்க. சார் கூட்டணி ஜம்முனுக்குது சார், நம்ம கூட்டணி அவங்கள வச்சு விட்றோம் சார், நாங்கள் விஜயெல்லாம் காலி பண்ணுறோம் சார், நம்ம ஐடிவிங்க இருக்குது சார், குரங்கூட்டம் சார், சொன்னோன்னா போதும் கட்சி வச்சுருவாங்க சார், அவங்க பார்த்துப்பாங்க சார், அதெல்லாம் ஈஸியாக உடச்சலாம், அவங்களாம் சேரவே மாட்டாங்க சார்னு சொன்னோன்னே இவரும் வந்து சரி நீங்கள் அடுத்த ஷூட்டுக்கு ரெடி பண்ணுங்கள், ஷார்ட் ஓகேன்னா சொல்லுங்கன்ட்டு இதே இதில் போயிட்டுருக்காங்க. இந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். இது போக எனக்கு இருக்கக்கூடிய இந்த அதீத நம்பிக்கைக்கான இன்னொரு முக்கிய காரணம் திமுகவில் எழப்போகும் பிரச்சனைகள். இன்றைக்கி இந்த அதிகாரம்ன்றது எல்லோரும் சம்பாதிக்கிற பிஸியில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. எலெக்ஷன் நெருக்கத்தில் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து என்னென்ன பிரச்சனை திமுகவில் வரப்போகுதுன்னு பாருங்கள். நம்ம பல முறை பேசியிருக்கோம் இந்த கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணி. இன்றைக்கி இப்படி பேசக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேர்தல் நெருக்கத்தில் இப்போ தான் சான்ஸு. 4 வருஷமாக நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் சிலுவை சுமந்துருந்தேன் இல்லை, ஓவராக பண்ணுற போயிடுவேன் பார்க்குறியா, மக்கள் நல கூட்டி வைக்கவா அப்படின்னு அப்போ போய் 10 சீட்டு கூட இல்லைனா மக்கள் நல கூட்டணி அவ்வளோதான் தெரியுமில்ல என்று அப்போது நெருக்கடி சந்திப்பார்கள். டிஎம்கேல டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வரும். இவங்க ரொம்ப பெரிதாக நம்பி இருப்பது பணத்தை கொடுத்து நம்ம இது பண்ணலான்னு. நம்ம பல முறை பேசியிருக்கோம், கீழே திமுகவில் எவனும் சம்பாதிக்கலாம். இவர்கள் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கென்று கொடுக்கக்கூடிய பணம் மக்களை சென்று சேராது, 60-70% சேராது, தூக்கிட்டு ஓடிடுவான். இது எல்லாவற்றையும் சந்திக்கும் போது மோசமான தோல்வியை திமுக தழுவும் என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை, இந்த கூட்டணி எதிர் சைடு இருக்க கூட்டணி ஃபேக்டர் மட்டும் இல்லை, திமுகவில் அவ்வளோ பலவீனம் இருக்குது. இன்றைக்கி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இவங்க வீடியோ போட்டு ஏதோ அப்படி பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இல்லைனா ஏமா போகிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிடிச்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் ராபின் ஷோ டைம்னு வச்சுருக்கிற ராபின் அந்த 4-5 ஸ்டேட்டில் வேலை செஞ்சார், அவரை சைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஐபேக் ரிஷி கூட சைன் பண்ணி ஐபேக்கு இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது இப்போ நீங்கள் போய்ட்டு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து போட்டுருவாங்க. இப்படியா இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏன் எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் தான் பயம், நீங்கள் தான் சொல்கிறீங்களே திராவிட மாடல் ஆட்சியா,
100 ஆண்டு புகழும் சாதனைகளை நாங்கள் செஞ்சுட்டோம், கூட்டணி வலுவாக இருக்குது, இவ்வளவும் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் சார் இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? ஹோஸ்டல் யாரும் வேலை பார்க்க போகிறதில்ல இல்லையா? எதுக்கு இத்தனை ஸ்ட்ராட்டஜி? இது போக பெண்ணு நீங்களே இன்னும் உசாவனம் வச்சுருக்கீங்க. ஏன் இவ்வளோ மெனக்கிடுறீங்க? ஏன் இவ்வளோ பயம் சொல்லுங்கள்? தெரியுதா உங்களுக்கு? கட்சிக்காரங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். அதை தாண்டி அவங்க சர்வே எடுத்துக்க மாட்டாங்களா? சாம்பிள் பெண் இருக்குது அவங்ககிட்ட, உளவுத்துறை இருக்குது. பெண்ணை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருக்க வேலை சர்வே, உளவுத்துறை இருக்குது. ஆனால் என்ன சிக்கல்னா பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா, பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. 6 to 8 சொல்கிறாங்க விஜய்க்கு. அவரு 8% தானே பார்த்துக்கலான்ற மூடில் இருக்கு. அதுக்கு மேலே இருக்காது நம்புகிறாங்க, நம்ப வைக்கிறாங்க. 8 இருக்கட்டும், சீமானோ 8, விஜய் ஒரு 8, 8 16 இல்லை சேர்ந்தா இது சேராதுன்னு உங்களுக்கு நினைப்பு. நீங்கள் தான் டெவலப் ஆகுது இது. ஏன்னா அண்ணன் இவ்வளோ நாள் அதானே சொல்லிட்டு இருந்தாரு, செத்து நாங்கள் மண்ணுக்கு உரமாயிட்டு போகிறோன்னு. ஸோ சிஎம்கிட்ட பொய்யையும் சொல்கிறாங்க. வேஸ்ட்டு சார், ஒன்றும் இல்லை சார், சோஷியல் மீடியா கட்சி சார். அவங்க சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம், ஆனால் களத்தில் இது எப்படி மாறுதுன்றது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இல்லை விஜயகாந்தை வந்து ஒரு இதை கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஒப்பிடே தவறு. லைக் விஜயகாந்த் அப்போ வந்தார் 8% எடுத்தார், விஜய்க்கும் 8% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து அதை நம்பலை, மறுக்கிறேன். ஆனால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றமாக தான் வச்சுருந்தார். ஆனால் விஜய் வந்து விஜய் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றி நான் போவேன்ல வட தமிழகத்தில் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணும்பொழுது எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு மன்றம் இருக்கும். அந்த மன்றத்தில் வந்து 50 பேருக்கு குறையாமல் இருப்பாங்க நிர்வாகிகள். அப்போ ஒரு ஊருக்கு வந்து 50 பேர்னு வச்சிங்களேன், ஊர் இருக்கும், அப்புறம் பக்கத்தில் வந்து பக்கத்து இருக்கும், அங்கே போனாலும் அங்கே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 32% யங்ஸ்டர்ஸ் 18 to 20 அதெல்லாம் விட அடிப்படை எதிரியை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுப்பா. காம்ப்ளசன்சி. நான் இவ்வளோ ஓட்டு விஜய் இருக்குன்றதையும் நான் சொல்லலை, கம்மியாக இருக்குன்றதையும் சொல்லலை. நானும் அதை சொல்லலை, பட் 8 இருக்கா நான் சொல்கிறேன். நிச்சயம் அப்படி தான். நீங்கள் குறைஞ்சது 20 இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வேலை பாருங்கன்றேன். 20 இருக்கும், இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வேலை பார்க்கணும். வெறும் 8% நீங்கள் இருந்தீங்கன்னா முட்டு சேர்ந்தான். அதனால் என்னுடைய நம்பிக்கை இப்போது இன்னும் அதிகரித்து இருக்கிறது. நீங்கள் இந்த சீமான் டெவலப்மெண்ட்லாம் சொன்னது பிறகு இவால்வ் ஆகும். கூட்டணி அமையில் ஏடிஎம்கே உடஞ்சி கிடக்குது, எப்படி வீழ்த்த முடியும், திருப்பி திமுக ஆட்சி தான் எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். 1 வருடம் இருக்கிறது. நீங்கள் வந்து தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷனை நீங்கள் சொல்கிறத நானும் ஏற்றுப்பேன், கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவேன். 1 வருஷம் இருக்குது. நீங்கள் நினச்சிங்களா சீமான் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு? அவள் தான் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். 2026 தமிழகம் மொத்தமாக சேர்ந்து திமுக ஆட்சியை அகற்றும். இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றேன். இவ்வளோ நாள் அவருக்கு ஒரு நாவல்ட்டி இருந்தது இல்லை, எப்படி பார்ப்பாங்க அவர் தொண்டர்கள்? இதை வரவேற்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருக்கும். சீமானோட 8% வாக்குகளிலிருந்து குறையவும் செய்யலாம், அதை மறுப்பதற்கில்லை. சீமானோட 8% கணிசமான பகுதி அவர் எந்த கட்சியோடும் கூட்டணி சேராமல் இருப்பதற்காக விழுந்த வாக்குகள் வந்து பெரும்பான்மை வாக்குகள். ஒரு சில சதவீதத்தை இழக்கவும் செய்யலாம். ஆனால் இது தொடர்ந்து நீடித்தால் கட்சியே இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ 1% இழந்தாலும் பெறுவது அதிகம் இல்லை. 1% 2% இழக்கிறாரு, 10 MLA கிடச்சுன்னா அது வேறு அல்லவா? உண்மையான அதிகாரம் அது தானே. அதனால சில சமரசங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது திரு சீமான் அவர்களுக்கும் தெரியும், புரிந்த நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்ம. திரு சீமான் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்காரு. ஏன்னா குறைஞ்சபட்சம் அவர் கூட இது வரைக்கும் எம்எல்ஏ ஆகலை. ஸோ இந்த அளவுக்கு அமைதியாக இருந்திருக்காரு. அவர் பக்கம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதான் நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி அந்த இளைஞர்களில் சிலர் அல்லது பலர் விஜயை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. கொள்கை சார்ந்து தான் திரு சீமான் அவர்களோடு இருக்கிறார்கள் என்றாலும் இளைஞர்கள், அதனால் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கண்டெயின் பண்ணுறதுக்கும் அதிமுகவோடு அவர் சேர்வது ப்ராக்டிக்கலான முடிவு என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். கள நிலவரங்களை புரிந்து கொண்டு எடுத்த முடிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். சீமான ஆதரவாளராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் வந்து சீமான் வெற்றி பெற போகிறாரா, அவருக்கு ஏன் ஓட்டு போடுறேன், அவர் டிசைடிங் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஓட்டு வந்து உன்னை ஏடிஎம்கே இல்லை டிஎம்கேக்கு போடுவாங்க. அந்த ஓட்டு வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அதாவது இப்போ தெளிவாக சொல்கிறதோட சாரம் என்னென்னா, அன்டிசைடடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி இந்த நோட்டாக போடுறவங்க இவங்க எல்லாம் இந்த பக்கம் ஸ்விங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரென்தன் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது.
போப்பா எதுவும் வேணாம் ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சவங்க அப்படின்றவங்களாம் இங்கிட்ட போடுவாங்க. பாசிபிலிட்டி இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணுன்றது நோக்கி தமிழகம் பயணிக்கிறது. ஒருவேளை நாம் பேசுகிற அந்த கூட்டணிகள்லாம் அதிமுக தரப்புலையும் திமுக தரப்புலையும் இன்டாக்டாக இருக்காங்கன்னா வச்சிங்களேன், இந்த ஓட்டு வந்து ஸ்ப்ளிட்டே ஆகாது. யார் வந்து மொத்தமாக கன்சாலிடேட் ஆகிடும். மொத்தமாக கன்சல்டேட் ஆகுது. அதிகபட்சம் பிஜேபி தனியானா பிஜேபிக்கு போகும். ஒருவேளை பிஜேபியும் அதிமுக கூட்டணிக்கு வருதுன்னா நமக்கு தெரியும் யார் வந்து ஸ்ட்ரென்த்தான கூட்டணி, யாருக்கு மக்கள் ஆதரவளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது சீமானோ திரு விஜய் அவர்களோ வந்து விட்டார்கள் என்றால் பிஜேபிக்கெலாம் ஸ்பேஸ் இருக்காதுப்பா. இன்னொன்று, பிஜேபி வரக்கூடாதுன்றதை விஜய் வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு கண்டிஷனாக வைப்பார். சீமானே அதை கண்டிஷனாக வைக்கக்கூடும். அதனால் எல்லாரும் சேர்ந்துட்டு பிஜேபியை தூக்கி வெளியில் வச்சுட்டு தான் இந்த கூட்டணி அமையும். எடப்பாடியும் அதை நோக்கி தான் பயணிக்கிறார். இல்லைன்னா அப்புறம் 24 எதுக்கு உடச்சார் கூட்டணியை? அதனால் அதை நோக்கி பயணிக்கிறார். பிஜேபி தனித்து விடப்படும், ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ திரு எடப்பாடி அவர்கள்கிட்ட கூட தொடர்ந்து திரு சீமான் அவர்களை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏங்கப்பா அவரோட பர்சனல் லைஃப்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு அவர் திரு சீமான் அவர்களை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தலாம் பேசலை. அப்படி பார்க்குறத விட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பண்பாக நான் இதை பார்க்குறேன். ஒரு அடிப்படையில் பண்பான மனிதர். அந்த அடிப்படையில் எதை கேட்குதுன்னு அறிவு இல்லை. அதான் அவர் சொன்னதோட இது சீமான் அல்லாமல் வேறு ஒருவரை பற்றி இந்த கேள்விகள் வந்திருந்தாலும் திரு பழனிசாமி என்பதில் இதுவாகத்தான் இருந்திருக்கும். அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்ற அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். அது போக லியோ இதுக்கு முன்னாடி பேசும்போது குறிப்பிட்டது போல் திருமதி காளியம்மாள் அவர்களே சேர்க்கலாம் என்று சொல்லும்போது, தம்பி வளர்கிற கட்சி ஆகாத அப்படின்னு பக்குவமாக சொல்லியிருந்தார். கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். திரு சீமான் அவர்களே எடப்பாடி பழனிசாமி பலமுறை சித்தப்பா ஆட்சி அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். இன்னொன்று, சீமானோட இலக்கு ஒரு தமிழகத்தை ஆளணும். தமிழர் தானே, வேற யாரோ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஒரு தமிழன் தானே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருப்பார் போல இருக்குது, அதனால் தமிழன் தானே என்று அதுலேயும் இவருக்கு முரண் இருக்காது. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் திரு அதிமுக கூட்டணிக்கு வராமல் போனால் அப்போதும் திரு சீமான் அவர்களுடைய கூட்டணியை வைத்து பிஜேபி அல்லாத நாம் தமிழரோடு சேர்த்து தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு நல்ல கூட்டணியை ஏற்படுத்துவதற்கு இது முடியும். சீமான் சார்ந்த சமூகம் என்னன்றது லியோவுக்கு தெரியும். ஸோ அவர் தென் தமிழகத்தில் அவர் எத்தகைய செல்வாக்கு மிக்கவர் என்பதும் தெரியும். அவருடைய சமூகம் உதவும், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. அவருடைய சமூகம் உதவும். வட தமிழகத்துக்கு நாம் பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சு பேலன்ஸ் பண்ணிடலாம். தென் தமிழகத்துக்கு சீமானை வைத்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ திரு விஜய் அவர்கள் வரவில்லை என்றாலும் இது ஒரு வலுவான கூட்டணியாக, பிஜேபி இல்லாமல் ஒரு வலுவான கூட்டணியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு விஜய் தன்னை தள்ளிக்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறேன். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும். எல்லா விஷயத்துக்கும் வந்து தெளிவான உரையாடல் நம்ம 3 பேருக்குள்ளேயே நடந்தது. தொடர்ந்து நம்ம பேசலாம். இனிமேல் தான் வந்து அரசியல் கட்டம் சூடு பிடிக்கும். சீமானோட இந்த ஸ்பீச்சுக்கு எத்தனை மாதிரியான ரியாக்ஷன் வந்து பொது தளத்திலிருந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ வரும் நாட்களில் அது தெரியும். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.